ஆமாம், வரும்போதே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அது பயங்கர செலவாகும் போல் இருக்கு. பட் என்ன பண்ணுறது, அருண் பிரபு கேட்டார், பண்ணிடலான்னு சொல்லிட்டு கதையும் வேறு லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே அரசியல் தெரிக்குது, வசனங்கள்லாம் வந்து புரியல. இது என்ன சொல்ல வரான்னு தெரியல. சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க. எதுவும் குறியீடு இதாக வச்சுருக்காரா படத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து கேட்டேன். குறியீடு இல்லை சார், டைரெக்டாக சொல்லியிருக்காரு. நேராக தெரிக்குது. உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்குது பிரபு. ஆர்ட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும், எந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படமாக மட்டும்தான் பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கெரியர். தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டைரக்டர் எவ்வளோ முழு முதற் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு 5 வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கு அப்புறம் 4th இயரில் இது ஆக்சுவலாக 4-5 வருஷம் எனக்காக அந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பெருமை மிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.